இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிடலாம். நான் 2 கிலோ ரைஸ் 2 கிலோ சிக்கன் போட்டு பிரியாணி செய்ய போகிறேன். அதனால தான் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பிரியாணி இலை, இது அன்னாசிப்பூ, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அது பொரிஞ்ச உடனே வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும். இப்போ பாருங்கள், 2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் மசாலா பிரியாணிக்கு மசாலா சேர்க்க போகிறேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தயிர், ஒரு 300 கிராம் தயிர் சேர்த்துறேன். ஏன்னா 2 கிலோ ரைஸ் இல்லையா, அதனால் கூடவே ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது தேவையான அளவு சில்லி பவுடர், கூடவே வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி, அவ்வளோதான். இப்போ இதை வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுருவோம். இதை அப்படியே ஊறட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வைக்கிறேன். 3 5 ஸ்பூன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோ. அது கூடவே கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டுடலாம். இது கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்தலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. இங்கே பாருங்கள், இப்போ இது கூடவே கொத்தமல்லி புதினா போட்டுடலாம்.
நான் 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி அதையும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். கவாப்புக்கு மசாலா போட்டுடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். கொஞ்சமாக தயிர், கூடவே முட்டை, 2 முட்டை, கூடவே இது கவாப் மசாலா. இதில் வந்து சால்ட்டு எல்லாமே மிக்சிங்கு. இது கறிக்கடையிலே விற்கிது. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வினிகர் சேர்க்குறேன். லெமனுக்கு பதிலாக நான் வினிகர் சேர்க்குறேன். இப்போ இதை அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதனால சிம்மில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி கொதிச்சோடனே லோ ஃப்ளேமில் மாற்றிடணும். அப்போ தான் பிரியாணி எப்பயுமே ரொம்ப நல்லா வரும். நாலா பக்கமும் கிளறு. இந்த பக்கம் கிளறு. இந்த பக்கம் நீ கை வச்சுருக்கிறல அந்த சைடில் கிளறு. அப்படிதான்.
இன்னும் எடுக்காது. நல்லா எடுக்கலடா. நல்ல கலர் பிரியாணி. அவ்வளோதான், அப்படியே விடு. பார்க்குறேன். அப்படியே மூடி போட்டு தண்ணி வை மேலே கொஞ்சம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி. இங்கே பாருங்க, கவாப்புக்கு எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் சூடாச்சு. கவாப் போட்டுடலாம். பாருங்க, கவாப்பா திருப்பி போட்டுடலாம். இங்கே பாருங்க, கவாப் ரெடி ஆயிடுச்சு. கவாப் எடுத்துடலாம். சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, புதினா துவையல், சிக்கன் கவாப்பு ப்ளஸ் கேசரி, குலோப் ஜாமுன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பில் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.